அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டூ மாமிஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டே ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். சாட்டர்டே தான் நேஷனல் டேவா இருந்துச்சு. பட் அன்னைக்கு வந்து நாங்க பார்பிக்யூ செஞ்சு சாப்பிடுற ஐடியாவே இல்ல. ஸோ இன்னைக்கு வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சண்டே போலாம் அப்படின்னு தான் பிளானோட இருந்தோம். சிக்கனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மத்தியானமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து ஒரு 5:00லாம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதோட பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கிளம்பிட்டோம். பிளானே இல்லாத தான் இன்னைக்கு வந்து சாட்டர்டே வந்து நாங்க கிளம்புனோம். பட் நாங்க வந்து போன பார்க் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன். முஸ்ரிப் பார்க். அங்க தான் போயிருந்தோம். ஸோ சரியான டிராஃபிக்கா இருந்துச்சு. ஏன்டப்பா வந்தோனே ஆயிடுச்சு. போம்போதுனாச்சும் பரவால்ல போல இருக்கு. வரும்போது வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அந்த பார்க்க விட்டு வெளியில வர்றதுக்கு. ஸோ பாருங்க போம்போது எவ்ளோ டிராஃபிக்கா இருக்குன்னு. ஏன்னா நாங்க லேட்டா தானே கிளம்புனோம். ஸோ 5:00 முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஹம்மூஸு அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போகட்டியுமே பார்த்தீங்கன்னாக்கா, 6:00 ஆயிடுச்சு. ஸோ நாங்க அங்க போயிட்டு ரீச் ஆகும்போது 6:45 அந்த மாரி இருக்கும். ஸோ வந்து கிளம்பி பார்க்குக்கும் போயிட்டோம். சரி ஏதாவது வெடிலாம் போடுவாங்க, பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் போனோம். பட் எதுவுமே வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் எதுவுமே வந்து போடல. ஸோ அதனால நாங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு, கறிலாம் சுட்டுட்டு கிளம்பி வந்தோம். நேஷனல் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பார்க்கு சரியான ஃபுல்லாவே இருந்துச்சு. இன்னைக்கு ஃபரான் குட்டிக்கு கம்பெனி குடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபரானோட ஃப்ரெண்ட் வந்திருக்கான். இவன் பேர் பார்த்தீங்கன்னா அமீர். சேம் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. ஒரே கிளாஸ் இல்ல, கிளாஸ் மட்டும் வேற. பட் வந்து எப்போதுமே இவன் வந்து எங்க வீட்ல இருப்பான். இல்லன்னா ஃபரான் வந்து அவங்க வீட்ல இருப்பான். அந்த மாரி தான் இருக்கும். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபரானுக்கு இங்க 2 பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க வீட்ல தான் ஃபரான் இருப்பான். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, கறிக்கோக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து இன்னைக்கு வந்து ம் இறாலும் எடுத்துட்டு வந்தேன். இறால் வந்து நான் வந்து உரிச்சிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். லாஸ்ட் டைம் வந்து உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா, ஸோ வந்து இறால் உரிச்சிட்டு எடுத்துட்டு வந்திருந்தேன். இறால் ரொம்பவே அல்டிமேட்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நல்லா ஸ்பைசியா நல்லா இருந்துச்சு. மசாலாலாம் போட்டு எடுத்துட்டு வந்தோனே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட்ல
ஹரீஸும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன். பட் வந்து ஹரீஸ் யாருமே சாப்பிடல. மோஸ்ட்லி சாப்பிடுறது நானும் என்னோட ஹஸ்பண்டும் தான். இதுவே ஃபுல்லா வந்து சாப்பிட்டோமா, அதனால அது எங்களால சாப்பிட முடியல. சுட சுட சுட்டு இந்த மாரி சாப்பிட்டுட்டே இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட் சிக்கன் தான் செஞ்சிருந்தோம். இது வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டா நல்லா இருந்துச்சு. இப்ப நான் வந்து பிச்சும் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இடம் வந்து இல்லாத எல்லா இடத்துலயுமே ஆளுங்க உட்காந்து கறி சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த இடத்துலயும். பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து போன டைமே பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா, வீடியோ எடுத்திருந்தேன். இந்த ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின்ல போனோம் அப்படின்னா, அந்த பார்க் ஃபுல்லாவே சுத்தி காமிப்பாங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 கிராம்ஸு. ஸோ அந்த பார்க் ஃபுல்லா சுத்தி காமிச்சுட்டு வருவாங்க. பட் இந்த டைம் வந்து நாங்க யாருமே போவே இல்ல. போன டைம் போனோம் அப்படிங்கிறதுனால இந்த டைம் போல. இப்போ பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறம் டீயும் ரெடி ஆயிடுச்சு. டீ எடுத்து கிளாஸ்ல தான் ஊத்தியாவுது. நான் ஊத்துறேன் சூடா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் வந்து அவன் கேட்க மாட்டேன்ட்டான். நான் தான் ஊத்துவேன் அப்படின்ட்டான். சரி ஓகே ஊத்தி குடு அப்படின்னு சொன்னோனே, மாஷாஅல்லா நல்லா அழகாவே ஊத்துனான். பட் எனக்கு தான் பயமா இருந்துச்சு. எங்க கையில கீழ ஊத்திப்பானோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லாவே ஊத்துனான். நான் தான் ஆத்தி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவன் தான் செஞ்சான். டீலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, என் பொண்ணுக்கு வந்து மெஹந்தி போட ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து மொத நாளே போட்டுட்டேன். ஸோ அவள போட்டுக்க சொன்னா, "அப்ப போடல. அதோட எனக்கு பார்க்ல போட்டு விடுங்க" அப்படின்ட்டா. அதோட வந்து பார்க்ல தான் வந்து மெஹந்தி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா,
அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க, எனக்கு மெஹந்தி போடுங்க, மெஹந்தி போடுங்க அப்படின்னு. நான் வந்து ரொம்ப வந்து லேட்டா தான் போடுவேன். எப்படின்னாக்கா, ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு போடுறதுக்கு. என் பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அவளே மெஹந்தி போட்டுக்கிட்டா. பட் இவளுக்கு வந்து நான் தான் போட்டு விடணும். இவளுக்கு போட தெரியாது. ஸோ அதனால எனக்கே டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால வேற யாருக்கும் போடல. இந்த பார்க்கு வந்து 11 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நாங்க வந்து 10:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டோம் அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.